வந்து மூன்றாவது வினாவை வந்து நம்ம வந்து பார்ப்போம். மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா என்ன கேட்டிருக்காங்க, உந்தத்தின் அழகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உந்தத்தின் அழகு உங்களோட பேப்பரில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பாட புத்தகத்தில் இருக்க சரி ஒரு கணியத்தோட அழகு வந்து கண்டிப்பாக இந்த பௌதிக கணியங்கள் அழகு வந்து கேட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் பௌதிக கணியங்களை வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முதலாவது வந்து வேகம் அல்லது கதி. வேகமாக இருந்தாலும் சரி, கதியாக இருந்தாலும் சரி, அதுக்கான அழகு வந்து எம்எஸ் மைனஸும். அதே மாதிரி ஆறுமுகத்துக்கு மறைமுடிவும் தான் வந்து அமர்முடுகள். சரி, ப்ராப்ளம் இல்லை. ஆறுமுடுகள் அது அமர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2. அதே மாதிரி விசைங்கிறது என்னது, எக்ஸாம்பிள் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது நியூட்டன். அடுத்தது உராய்வு அளக்கிற அலகு நியூட்டன். விசை திருப்பம் அல்லது விசையினை அளக்கிறது வந்து நியூட்டன் மீட்டர். அதே மாதிரி உந்தம் P = m×v கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அதே மாதிரி அமுக்கத்தை அளக்கிற அலகு வந்து நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பஸ்கல். அதே மாதிரி வேலை நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். ஜூலுங்கிறது வந்து சக்தியின் அலகு, இந்த சக்தி ஜூல். அதே மாதிரி வலுங்கிறது என்னது, அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. வேலைக்கு நேரம் இது ஜூல், கீழே செகண்ட், மேலே போனால் ஜூல் செகண்ட் -1 அல்லது வாட், சக்தி ஜூல். அதே மாதிரி அலையின் வேகம், அலை வேகத்துக்கான அலகு வந்து மீட்டர் செகண்ட் -1. அதே மாதிரி அலை மீடுதல் ஹெர்ட்ஸ். அலை மீடுதல் வந்து ஹெர்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து உந்தம். ஸோ உந்தத்துக்கான அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஸோ உங்களுக்கு இவ்வாறு பாடம் மாற்றுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சமன்பாடு ஞாபகம் வச்சு என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து பாடமாகி கொள்ளக்கூடிய சமன்பாடுகளை வச்சுக்கிட்டே பாடமாகிட்டு போகும். சமன்பாடுகள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஞாபகம் வரும்போது அது வந்து ஒட்டோவாக வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இலவாக ஈஸியாக வந்து இப்படி எடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வேலைங்கிறது என்னது, அதாவது நமக்கு கிடைக்கிற விசையால் வந்து விசையின் திசையில் பொருள் செய்த தூரம். விசை அளக்கிற அலகு வந்து நியூட்டன். F×d தானே விசைங்கிற விசையின் திசையில் பொருள் செய்த தூரம். இது அளக்கிறது நியூட்டன். தூரத்தை அளக்கிறது மீட்டர். அதுதான் நியூட்டன் மீட்டர். அதுதான் அது நியூட்டன் மீட்டர். ஸோ இவ்வளோ தான் வந்து மூன்றாவது கொஸ்டின்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.